ஓகே மை டியர் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ், இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத வகையில ஒரு பிரம்மாண்டமான பிரைஸ் கிடைக்க போகுது. Yes, this is going to be very expensive segment of today's special show. Okay, so உங்களுக்காக வந்து 2 பேர் குயின்ல இருந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். சோ இங்க வர போறீங்க, உங்களுக்காக நிறைய கேள்விகள் நம்ம லைனா கேட்போம். சோ அதுக்கு வந்து நீங்க பதில் சொல்ல போறீங்க. அந்த பதில் எப்படி இருக்கணும்னா அப்படி இப்படின்னு யோசிக்காம, சொன்னா இவங்க நினைச்சுப்பாங்களோ இப்படி பிரச்சனை வருமோ அப்படின்லாம் யோசிக்காம ரொம்ப ஹானஸ்டா அந்த பதில் இருக்கணும். சோ உங்க 2 பேர்ல யாரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹானஸ்ட் பதில்கள் நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோமோ அவங்களுக்கு கிடைக்க போறது 50,000 ரூபாய் மதிப்புள்ள gift. இந்த எக்ஸ்பென்சிவான ரேபிட் ஃபயர் ரவுண்ட் விளையாடுறதுக்காக குயின்ஸ் டீம்ல இருந்து 2 பேர் வர போறீங்க. அது மணி. என்னடா? லட்சுமி பிரியா அவங்க நல்லா பதில் சொல்லுவாங்களா? ஆனஸ்டா புதுசா வந்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்களா? சின்ன மருமக இப்பதான் கொட்டாய் விடுது வேலைக்காமா. அந்த மேல இருக்குங்க. நம்மள பத்தியே கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணிடுவாங்க. After so much discussions and decisions நாங்க ஃபைனலா சூஸ் பண்ணிருக்கிறது ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்காக குயின்ஸ் டிபார்ட்மென்ட்ல இருந்து வர போறது வினுஷா and ஹன்ஷிதா. ஓகே, நீங்க விளையாட போற அந்த ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கான பிரைஸை நம்ம ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணிடலாம். ஓகே மணி, உங்களுடைய பொண்ணான கைகளால இதை ரிவீல் பண்ணுங்க. என்னோட கைகளால இது வரைக்கும் ஷோரூம் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. எதுவும் எடுக்க கூடாது. ஏண்டா குயின்ஸ் மாதிரி நடந்துக்கணும், ஏன்டா அப்படி பண்றீங்க டேய்? ஏய் விஜய் டிவி சீரியல் ஹீரோயின்ஸ் தானே, கொஞ்சம் பிஹேவ் அமைதியா இருங்கடா. அவனுங்க 6 மணிக்கு மேல ஆம்பளையா மாறிடுவானுங்க. நீங்க எதை வேணா வெளில சொல்லாம இருக்கலாம், ஆனா இப்ப நாங்க கேட்கிற கேள்விக்கு ஹானஸ்டா அவங்க மனசுல இருந்து வர்ற பதில வெளியே சொல்லியே ஆகணும். ஓகே, இந்த இல்லாத ஆர்டிஸ்ட் பேர சொல்றது இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுண்டேல். என் மனசுல அந்த மாதிரி என்னெல்லாம் இல்லன்னு இந்த மாதிரி பழைய படங்கள் டயலாக்லாம் பேசக்கூடாது. நாங்க ரொம்ப போல்டான அதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். ஓகே, சோ ரேபிட் ஃபயர்ல நீங்க வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50,000 வர்த் உள்ள இங்க இருக்கிற அத்தனை கிஃப்ட்ஸ்மே உங்களுக்கு கிடைக்க போகுது. சோ உங்களுக்கான செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வினுஷா and ஹன்ஷிதா இந்த ரேபிட் ஃபயர் விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. சோ அவங்களுக்கான முதல் கேள்வி. ஓகே மை டியர் ஹீரோயின்ஸ், இங்க இருக்கிற நம்ம சீரியல் ஹீரோஸ்ல உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா யாரோட போனை வாங்கி ஸ்டாக் பண்ணனும் ஆசை? அந்த பையன் ஸ்டாக் பண்ணனும் ஆசை. சுவாமிநாதன். அதாவது பையன் பேரே தெரியல, டக்குன்னு வரல. சுவாமிநாதன். என்ன எதுக்காக நீங்க வந்து அந்த பையனோட போனை நோண்டணும்னு நினைக்கிறீங்க? அவரு ரொம்ப அழகா இருக்கு, அதனால அதுக்குள்ள ஏதாவது ஏன்டா இப்படி அழகா படைச்ச ஆண்டவா? அந்த ஏதாவது அப்படிங்கிறது அவருக்கு ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம், சொந்த வீடு இருக்கா? கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஹவுஸ் ஓனர் இருக்கலாம். கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரினா என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்னா என்ன? சும்மா இப்படி ஜாலியா நீ ரொம்ப கியூட்டா இருக்கு. நான் தான் இருக்கேன். 1 லட்சம் ரூபாய்க்கு சூப்பர், இந்த செக்மெண்ட் மிக அருமையா ஹன்ஷிதா நீங்க யூஸ் பண்றீங்க. ஐ லைக் யூ. வினுஷா நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் தான் சொல்லுமா? எப்ப இது ஹானஸ்ட்க்குலாம் அப்பாவா இருக்கு போல. இந்திய தொலைக்காட்சி வரலாறு கான்ஃபரன்ஸ் ஸ்டாக் வந்து இந்த பொண்ணு தான் பண்ண போகுது. சூப்பர், நீங்க சொல்லுங்க. எத்தனை வேணா சொல்லுங்க, உங்களுக்கு தோன்றத சொல்லுங்க. அந்த ஆஷிஷ் சொல்வேன், சப்ரி சொல்வேன், அப்புறம் சாமிநாதன் சொல்வேன், அப்புறம் வந்து சித்தார்த் சொல்வேன், திரவியம் சொல்வேன். ஏன் அவரை மட்டும் விட்டு அந்த கிளி பச்சை அவரை சொல்ல வேண்டியதுதானே? கன்னியப்பன் மட்டும் தான் நீ சொல்ல, அவரையும் சொல்ல. ஏன்னா நீங்க எல்லாரும் பேர் சொல்றத பார்த்தா உங்க போன் எடுத்து அவங்க ஆஷிஷ் தோணுது. ஆஷிஷ் என்ன விஷயத்துக்காக அவரோட போனை நீங்க எடுத்து நோண்டணும்னு ஆசைப்படுறீங்க? அவன் வந்து வெளில ரொம்ப குட் பாயா நடிக்கிறான். அந்த குட் பாய் தானான்னு நோட் பண்றதுக்கு குட் பாயா நடிக்கிறான். என்ன சொன்னா உங்ககிட்ட வந்து? பையனு சொன்னா அவனோட பிஹேவியர்ஸ்லாம் ரொம்ப டீசென்ட்டா அந்த மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா அது ஒரு டவுட்ஃபுல்லாவே இருக்கு. டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. அவன் வந்து அந்த சந்தேகம். சீரியல்ல நடிக்கல, நல்ல பையன் மாதிரி இங்க நடிக்கிறான்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே. எஸ், ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா பதில் சொன்னாங்க. ஒரு பெரிய கைதல் கொடுத்தலாம், அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க கண்டிப்பா. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. இங்க இருக்கிற ஹீரோயின்ஸ்லயே இந்த ஹீரோயின் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா பெட்டரா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த ஹீரோயின் பேர் நீங்க உடனடியா சொல்லி ஆகும். யார் அது? ஸ்வேதா. அட பாவீங்களா. அந்த புள்ள தான் வந்து இங்க வந்ததுல இருந்து கொஞ்சம் நியூ கமரா இருக்கு. ஓகே, அதனால லைக் சீனியர்ஸா வந்து எல்லாரும் அந்த புள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் தேத்தி விடலாம், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லது அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. அது நல்லதா சொல்லுது, நீ கொஞ்சம் பண்ணா இன்னும் அழகா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, சீனியர்ஸ் சொன்னீங்களே அது யாரு? அன்ஷிதா. அன்ஷிதா சீனியர்
அன்ஷிதா நான் ஒரு அம்மாக்கு புள்ள நடிக்கிறது மட்டும்தான். ஆனா எனக்கு வயசு ரொம்ப கம்மிப்பா. 43 தான். 26. ஏன்னா சேம் ஏஜுக்கு பண்ணதான் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பான் எல்லாத்தையும். இந்த கொஸ்டினுக்கு 2 பேரும் பதில் சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற ஹீரோஸ்ல யாரை நீங்க ஃப்ரெண்டா நினைப்பீங்க, யாரை நீங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவீங்க, யாரை நீங்க சுத்திட்டு கழட்டி விட்டுறோம்னு நினைப்பீங்க? ரெடியா வச்சிருக்கேன். சித்தார்த் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். Okay. ஒருத்தர் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட சுத்துவேன், கல்யாணம் பண்றது மட்டும். ஓகே சித்தார்த். நீங்க ரொம்ப நல்லவர்னு சொன்னாங்க. அதான் சரி, okay. Friend யாரு? ஜஸ்டிஃபிகேஷன் வேணாம் போலாம். ஜஸ்ட் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் வந்து திரவியம். திரவியம். சரி, யாரு கூட சுத்திட்டு கழட்டி விடலாம். சபரி. சரி, நீ சொல்லு. ஹன்ஷிதா அவங்களோட பதில வந்து சொல்ல போறாங்க. Yeah. மெட்டீரியல் யாரு? மேரேஜ் பண்ணணும்னா நான் வந்து அர்ணவ மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டு நான் வந்து பிரேம் ஜேக்கப வச்சுக்கிறேன். பிரேம். டேட்டிங் அண்ட் சீட்டிங். அது எனக்கு நிஜமா சொன்னா சபரி பேர் தான் சொல்லணும். பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன்தான். அப்படியே பச்சை புள்ள மாதிரி அடிக்கிறீங்க. வாழைப்பழ மாதிரி பண்ணுவாங்க. சோ ஹானஸ்டா ஒரு பதில் சொல்லிருக்காங்க. கழட்டி விடுறதுல சபரி காமனா இருக்காங்க. ஓகே ஃபைன் சூப்பர். சோ உங்களுக்கான இல்ல சபரிக்கு எப்படி ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு அவனை அதை எல்லாருமே கழட்டி விடுவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. வினுஷா ஹன்ஷிதா 2 பேர் இங்க இருக்கீங்க இல்லையா? சோ 2 பேருக்குமான ஒரு கொஸ்டின் இது. உங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே. சோ வினுஷாக்கு ஹன்ஷிதா கிட்ட குக் வித் கோமாளில பிடிக்காத ஒரு விஷயம், ஹன்ஷிதாக்கு வினுஷா கிட்ட பிக் பாஸ்ல பிடிக்காத ஒரு விஷயம். இப்போ நீங்க சொல்ல போறீங்க. ஓகே கம் ஆன். மாப்ள சொல்லு மாப்ள. ஓவர் கிரிஞ்சியா பண்றோங்களோ. ஓகே. யாரு? ஹன்ஷிதா குக் வித் கோமாளில. ஆஹா. பர்టిక్యులர் எந்த இடத்துல எந்த செக்மெண்ட்ல எந்த எபிசோட்ல உங்களுக்கு அந்த மாதிரி கிரிஞ்சுனா என்ன மாதிரி சொல்றீங்க? ஜெனரலா சொல்ல கூடாது. என்ன விஷயத்துல? சும்மா அப்பப்ப அந்த ப்ரோமோ தான் பார்ப்பேன். ஏங்க 12 மணி நேரம் ஷூட் பண்றோம், ப்ரோமோ மட்டும் பாக்குறீங்களா? ஃபுல் ஷோ பார்க்க முடியுதா உங்களால? எக்ஸ்கியூஸ் மீ. ஷோமோல நீ வந்து எப்படி ஃபுல் ஷோ ஓ பாப்பா? அப்படியே. சரி, முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல நான் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம கேக்குறோம்ல, Hi, fine. அது என்னது அப்படி கேப்பா. தேவையில்லாம எதனா ஒண்ணு பேசுவா. தேவையில்லாம மூக்க நுழைச்சு யா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஹன்ஷிதாவை. ஓகே சூப்பர். நீங்க இப்ப வாங்க கம் ஆன். வினுஷா வந்து பிக் பாஸ்ல பிக் பாஸ் இவ்ளோ பெரிய ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிட்டு பேச வேண்டிய இடத்துல பேசலாம். சும்மா வாய் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் சண்டை போடுற இடத்துல சும்மா வாய் பார்த்துட்டு இருக்கோம். அது எனக்கு பிடிக்கல. அதுதான் சூப்பர். அவ்வளவுதானா? சப்பா மேட்டர். சூப்பர். பேசல பிடிக்கல. 2 பேருமே ஹானஸ்டா பக்கத்துல சிரிச்சு பேசிக்கிட்டே போட்டு விட்டாங்க பாரு. நாங்க இல்ல ஹானஸ்டா சொல்லிருக்கீங்க, அதுக்காக நான் பாராட்டுறேன் உங்களை. வெரி